ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாத பிறப்பு, சோமவார சங்காபிஷேகம், சந்திரபலம், சந்திரனின் சாபம் தீர்த்த சிவன், சங்காபிஷேக சிறப்புகள், சங்காபிஷேக தரிசன பலன்கள், தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் கார்த்திகை சோமவார விரதம், சோமவார விரத பலன்கள், கதை, மகிமை, சோமவார விரத முறை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இறைவனிடம் அருளை வேண்டினாலும் பொருளை வேண்டினாலும் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வலம்புரி சங்குகளை தேர்வு செய்து அவற்றில் புனித நீர்கள் நிரப்பப்பட்டு அதை கங்கை நீராக கருதி சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட்டு முக்தி எனும் பேரின்பத்தை அடைய முடியும். சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை திங்கட்கிழமை. இதனாலேயே சோமவார தரிசனம், சோமவார விரதம், சோமவார பிரதோஷம் ஆகியவை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. அதிலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனை வழிபடுவது அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கிவிடும். கார்த்திகை சங்காபிஷேகம். சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்பார்கள். சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சி தருபவர். அதனால் அவரை மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக பக்தர்கள் பலவிதமான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுண்டு. பொதுவாக சிவனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என குளிர்ச்சி தரும் 16 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். மற்ற மாதங்களில் எத்தனை விதமான பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் நடத்தப்படும் சங்காபிஷேகமே மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் மிகவும் உயர்வான அபிஷேகமாக கருதப்படுவது சங்காபிஷேகம். சங்கினால் நாம் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல, அந்த சங்காபிஷேகத்தை வேறு யாராவது செய்வதை நாம் தரிசித்தாலும் கூட அளவில்லாத பல பலன்களை பெற முடியும். சந்திரபலம். சிவனுக்கு சோமநாதர் என்றொரு திருநாமம் உண்டு. சோமன் என்பது சந்திரனை குறிக்கும் சொல்லாகும். நவகிரகங்களில் ஒன்றான சந்திரனை ஜோதிட சாஸ்திரத்தில் மனோகாரகன் என்பார்கள். ஒருவருடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும், அவர் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும் என்றாலும் சந்திரனின் அருளும் ஜாதகத்தில் சந்திர பலமும் மிகவும் அவசியம். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே நம்மால் சரியாக சிந்தித்து செயல்பட முடியும். மனத்தெளிவு இருந்தால் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும். அந்த சந்திரனையே தலையில் சூடி காட்சி தருபவர் சிவபெருமான். சந்திரனின் சாபம் தீர்த்த சிவன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் 64 கலைகளில் ஒவ்வொன்றாக எழுந்து அழகு பொலிவு தேய்ந்து கடும் துன்பப்பட்ட சந்திரன் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். கார்த்திகை சோமவாரத்தில் விரதமிருந்து சிவபூஜை செய்தான். சந்திரனின் தவம் மற்றும் பூஜையால் மனம் மகிழ்ந்த ஈசன் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்ததுடன் பிறை சந்திரனை தனது தலையில் சூடி சந்திரசேகரனாகவும் சந்திரமௌலீஸ்வரராகவும் காட்சியளித்தார். சங்காபிஷேக சிறப்புகள். இதனால் கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மனோபலம் மனத்தெளிவு கிடைக்கும், சந்திரபலம் கிடைக்கும். சந்திரன் வழிபட்டு பயன்பெற்றதை போற்றும் விதமாக கார்த்திகை சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும். 54, 60, 64, 108, 1008 என்ற எண்ணிக்கையில் சங்குகளை வரிசையாக அடுக்கி அவற்றிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர் வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜபம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தி அந்த புனித நீரை கொண்டு சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும். சங்கு வைத்து வீட்டிலும் சங்காபிஷேகம் செய்யலாம். சோமவார சங்காபிஷேக தரிசன பலன்கள். கார்த்திகை சோமவாரத்தில் நாம் சங்காபிஷேகம் செய்தாலும் சரி, சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி, அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும், தீராத நோய்கள் தீரும், தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் எதுவும் அவர்களை அண்டாது விலகிவிடும், மன தூய்மை ஆகும், பாவங்கள் தீரும். சங்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் செல்வ வளம் பெருகும், வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அனைத்து
அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும். நம்முடைய மனதில் நினைக்கும் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் குடிகொள்ளும். தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் கார்த்திகை சோமவார விரதம். சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த மிக உயர்வான பலனை தரக்கூடிய விரதமாக குறிப்பிடப்படுவது 8 வகையான விரதங்கள். இவற்றில் ஒன்று திங்கட்கிழமைகளில் கடைபிடிக்கப்படும் சோமவார விரதம். மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையில் இருக்கும் விரதத்தை விட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்குரியதாகும். இதனால் கார்த்திகை சோமவார விரதம் சிவன் முருகன் இருவருக்கும் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு இதுதான் என விதிக்கப்பட்ட தலையெழுத்தும் கூட மாறி வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் உள்ளிட்ட பலரும் சோமவார விரதத்தை கடைபிடித்து அளவில்லாத பலனை பெற்றுள்ளனர். சோமவார விரதம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று. சோமவார விரதம் திங்கட்கிழமையை சோமவாரம் என அழைப்பதுண்டு. வருடத்தின் அனைத்து வாரத்திலும் வரும் திங்கட்கிழமைகளிலும் சிலர் விரதம் இருப்பதுண்டு. வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது அவசியமாகும். சோமவார விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத சோமவாரம். கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் விரதம் இருப்பது அளவில்லாத பலன்களை தரும். இந்த ஆண்டு கார்த்திகை சோமவார விரதம் நவம்பர் 17, 2025 தொடங்கி டிசம்பர் 15, 2025 வரை உள்ளது. கார்த்திகை சோமவார விரத பலன்கள். கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்தால் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, தொழில் வளர்ச்சி, நோய்கள் நீங்க இந்த விரதத்தை இருப்பார்கள். நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்குமா என்பது போன்ற பிரச்சனைகளும் நீங்கி தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி வைத்து வேண்டிய வரங்களை தரும். கார்த்திகை சோமவார விரத கதை. சோமவாரத்தின் சிறப்பை சொல்வதற்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. நலன் மகாராஜாவின் மகன் இந்திரசேனன், இவருடைய மகன் சந்திராங்கதன், இவருடைய மனைவி சீமந்தனி. இவருக்கு ஒருமுறை ஜோதிடம் பார்க்கப்பட்டது. அப்போது சீமந்தனிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது. அதனால் இவருடைய கணவருக்கு ஆயுள் குறைவு என சொல்லிவிட்டார்கள். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் சீமந்தனி கலக்கத்துடன் கவலையில் ஆழ்ந்தாள். அப்போது ஒரு முனிவர் மற்றும் அவருடைய மனைவியை சீமந்தனி சந்திக்க நேரிட்டது. அவர்களிடம் தனது குறையை சொல்லி முறையிட்டாள் சீமந்தனி. அவளிடம் சோமவார விரதம் பற்றி சொல்லி அந்த விரதத்தை மேற்கொள்ளும்படி முனிவரின் மனைவி கூறினாள். சோமவார விரத மகிமை. முனிவரின் மனைவி கூறியபடி சோமவார விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாள் சீமந்தனி. நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்குரிய பதிகங்களை படித்து விரதம் இருந்தால் பகல் பொழுதில் ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவு அளிப்பது அவளுடைய வழக்கம். அப்படி வருபவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து உபசரித்து உணவு அளித்து வந்தால். ஒருமுறை அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த இருவர், ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் அவரது மனைவியை போல் பெண் வேடத்திலும் வந்துள்ளனர். வந்திருப்பவர்கள் வேடமிட்டு வந்திருப்பதை அறியாத சீமந்தனி அவர்களை உபசரித்து அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதற்காக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்தவுடன் பெண் வேடமிட்டு வந்திருந்தவர் நிஜ பெண்ணாகவே மாறிவிட்டார். தங்களுடைய தவறை உணர்ந்து சீமந்தனியிடம் மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும்படி முறையிட்டனர். சீமந்தனியும் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார். அதோடு சிவனின் அருளால் சந்திராங்கதனுக்கு தீர்க்க ஆயுள் ஏற்பட்டது. சோமவார விரத முறை. சோமவார விரதத்தன்று காலை முதல் உபவாசமாகவோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டோ விரதம் இருக்க வேண்டும். அன்று யாருக்காவது உணவளிக்க வேண்டும். மாலையில் சிவபெருமானின் படத்திற்கு
பழம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது இனிப்பு படைத்து வழிபட வேண்டும். பிறகு நம்முடைய வேண்டுதல் எதுவோ, எதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை மனமுருகி இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். கார்த்திகை மாதத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு தேவையான எண்ணெய், நெய், விளக்கு போன்ற விளக்கேற்ற தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் நமக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் நடக்காது என நினைத்த காரியமும் நிறைவேறும். இந்த கார்த்திகை சோமவார விரதம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.